டிபி ட்ரூப்ஸுக்கு இந்த ஸ்பை சம்பந்தமான நிகழ்வுகள் இதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. மொசாட் சீரீஸை பார்த்துட்டோம், கேஜிபி கொஞ்சம் பார்த்துருக்கோம், ரா சீரீஸ் வேறு லெவலில் பார்த்துருக்கோம், சிஏஏ பார்த்துருக்கோம், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட ஸ்பை சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் பட்சத்தில். ஆனால் என்ன, அரசியல் சதுரங்கத்திலையும் ஸ்பை சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் போல். அந்தளவுக்கு ஸ்பைகளை வைத்திருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும். அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு? ஏதோ ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நண்பர்களே, உறவுகளே, தொண்டர்களே, விஜய் அவர்களுடைய விசுவாசிகளே, உங்கள் பார்ட்டிக்குள்ளே யாரோ ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. இந்த ஸ்லீப்பர் செல் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதாவது உளவு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி அறம் வெல்லும் அப்படின்னு சொன்ன விக்ரமன் அவர்கள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் கிடையாது, எவ்வளவு ஓட்டை இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அது கூடவே காமராஜர் அவர்களுடைய பெயர் நீடிக்கும் அப்படிங்கிற அந்த இனிப்பான செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஆனால் ஒன்றுப்பா, எல்லா ஐடிவிங்களையும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. திமுகவினுடைய ஐடிவிங்கில் நம்ம வீடியோ பார்த்து பாருங்க, நமக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடிவிங்கி விக்கி செமையாக பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கமாக நாம் தமிழர் கட்சி சொல்லவே வேண்டாம், நம்ம வீடியோவை அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. பிஜேபி அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. இப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கோம். எந்த இடத்துலேருந்து அடிப்படுதுன்னு தெரியல, எந்த இடத்துலேருந்து அடி வாங்க போகிறோன்னு தெரியலை. வந்துச்சுன்னா எல்லா இடத்துலேருந்து அடி வாங்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதுதான் இந்த மாதிரியான விஷயமும். ஒரு சைடாக இருந்து பேசிட்டோம்னா ஒரு சைடாக இருந்து மட்டும்தான் அடி கிடைக்கும். எல்லா பக்கமும் பேசும்போது திடீர்னு நம்ம ஏதாவது உண்மையை அப்படியே பேசும்போது எல்லா பக்கமும் சேர்ந்து நம்மளை அடிப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம காத்து இருக்கத்தான் வேண்டும். ஏன்னா இது காலத்தினுடைய கட்டாயம். யாராவது ஒரு ஆளாவது இப்படி அடித்து பேசினாதான், உண்மையை பேசினாதான் மக்கள் மத்தியில் யோசிக்கக்கூடிய திறன் வரும். இல்லாட்டி எல்லாருமே இந்த டிவி டிபேட் ஷோக்கள், இல்லாட்டி ஆளும் கட்சி நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், அவங்க நடத்தக்கூடிய மீடியாக்கள் இதை மட்டுமே பிலீவ் பண்ணி இதுதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு போல, வேற எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமைக்கு போயிடுவாங்க. இப்படி நம்ப வைக்கக்கூடிய அந்த வேலையில் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வேண்டுகோளாக தான் வைக்கிறேனே தவிர நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. சரி, யாருப்பா அந்த ஸ்பை வேலை பார்க்குறது? இந்த கேள்வியை உங்கள் மனசுலேயே நீங்கள் கேட்டுக்கோங்களேன். விஜய் அவர்கள் பரந்தூர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட இடத்துல இருந்து பரந்தூர் என்னப்பா விமான நிலையமா, அங்கே மக்கள் போராட்டமா, உடனடியாக விஜய் அவர்கள் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ரூட்டெல்லாம் பிளாக் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு அனுமதி செய்யாதீங்க, பின்னாடி இருக்கக்கூடிய இடத்த கொடுங்க, இப்படின்னு சொல்கிற எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு ஒரு நாளைக்குள்ள ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து பேசினா போதும், 10 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி உத்தரவையும் பிறப்பித்து விடுவார்கள். அடுத்தா விஜய் அவர்கள் எங்கே போகிறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க போல. அப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியாகுது. விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மீனவர்களுடன் இணைந்து மீனவர்களுக்கான ஒரு போராட்டத்தை என்ன செய்ய போகிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இலங்கையினுடைய கடற்படை நம்ம மீனவர்களை கொத்து கொத்தாக பிடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம முதலமைச்சர் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காரு, வெறும் லெட்டர் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காரு. கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டீங்க, எங்களுடைய மீனவர்களையாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய கண்ணீர் அந்த உப்பு கடலில் கரைந்த வெறும் நீராக மட்டும் பார்க்கப்படுகிறது. 2 உப்பு தானே அப்படிங்கிறனால நம்முடைய அரசாங்கத்துக்கு கண்கள் தெரியலையோ, காதுகள் கேட்கலையோ, இல்லை அவங்களுக்கு அதை பேசுறதுக்கு வாய் வரலையோ என்னவோ. இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் மீனவர்களுடைய ரொம்ப நீண்ட நெடிய கால சிக்கல். இதை தீர்ப்பதற்கு இன்னொரு மாடல் அரசாங்கத்தால் முடியலை அப்படின்னா என்ன சார் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருமா? அப்போது இதை பேஸ் பண்ணி யார் எடுத்தால் ஒரு முடிவு சரியாக இருக்கும்? கண்டிப்பாக மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் போடுறார். ஒரு நியூஸ் வெளியில் வருது, பதறாங்க டிஎம்கே. அந்த பதட்டத்தினுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க. மீனவ மக்களை சந்திக்கும் போது நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். எனக்கு பொதுவா இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றுற அளவுக்கு மனசு வச்சிருக்கீங்களே, நீங்க தான் உண்மையான வாழும் கடவுள்கள். மீனவ மக்கள் உங்களை தான் கடவுளாக நான் பார்க்கின்றேன். தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார். நீங்கள் அவருக்கு என்றென்றைக்கும் துணை நிற்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். என்ன போட்டிருக்கு ஐயா? மீனவ சொந்தங்கள் நீங்களா? நீங்க தான் ஐயா. எனக்கு பொதுவா கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மறுக்கா சொல்லுங்க, எனக்கு கடவுள் மேல ஐ எம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன் சொன்னது நீங்க தானே சார்? மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். அது அந்த டைம்லங்க
இப்போ கடவுள் மேலே நம்பிக்கையில் நீங்கள் நம்பணும். நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். சரி, நம்புகிறோம். எனக்கு கடவுள் மேலெலாம் நம்பிக்கை கிடையாது. சரி, என்ன சொல்ல வாரீங்க? மீனவர்கள் தப்புனா தப்பு, கரெக்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். அவங்க தான் எங்களுக்கு எல்லாம், நாங்கள் அவங்களுக்காக இருப்போம், நீங்கள் எங்களுக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மறைமுகமாக நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற இதே டைலாக். சேம் டைலாகை ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இதே உதயநிதி அவர்கள் பேசி நான் கேட்டேன். எங்கே தெரியுமா? அதே வக்பு வாரியம் நடத்தின இஃப்தார் நோன்பு முறித்தல், அதில் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்காக இஸ்லாமியர்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த இடத்துல இஸ்லாமியர்களை தூக்கிட்டு மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் போட்டிருக்கு, அவ்வளோதான். மீனவர்களுக்காக நாங்கள் வேலை செய்வோம், மீனவர்கள் நீங்கள் எனக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி நாளைக்கு விவசாயிகள் யாராவது பார்த்தா, விவசாயிகளுக்காக நாங்கள் வேலை செய்வோம், விவசாயிகள் எங்களை பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்காக நாங்கள் வேலை செய்வோம், வியாபாரிகள் எங்களை பார்த்து கொள்ளுங்கள். வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்காக நாங்கள் வேலை செய்யணும், வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எங்களுக்காக வேலை செய்யுங்க. சாராயம் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால் விஜய் அவர்கள் சொன்ன சொல்லுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்களேன். விஜய் அவர்கள் சொல்றாரு, அங்க நடக்குது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் நடத்துறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இனி விஜய் அவர்கள் ஏதாவது சொல்றதா இருந்தா பப்ளிக்கா சொல்லிருங்க. நாளைக்கு உங்களுடைய போராட்டம் எந்த இடம் அப்படின்னு சொன்னாலே அங்கே போராட்டமே இல்லாத மாதிரி ஆளும் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் டாக்டர் சர்மிளா மாதிரியான ஆட்கள், 3ஆம் தர பேச்சாளர்கள்லாம் வந்து விஜய் அவர்களை கடிச்சு கொதரும் போது சும்மா விட்டுருவாங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய தீவிர விசுவாசிகள், நீங்கள்லாம் காசு கொடுத்தாதான் கூட்டத்தை கூட்ட முடியும். இந்த பக்கம் அப்படி கிடையாது. 2000 ரூபா டிக்கெட்டுனாலும் சொந்த பணத்தை வாங்கி செலவழிக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பகைச்சிக்கிட்டுறீங்க. அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளையும் நீங்கள் பார்த்து தான் ஆக வேண்டும். இதை சர்மிளா மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. போக போக இன்னும் நிறைய பேர் பார்ப்பீங்க. இந்த ஒரு கூட்டம் இப்படி இருக்கும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கருத்துக்களால் மட்டும் மிகப்பெரிய அளவில் களமாடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம். அந்த கூட்டம் கர்ஜிப்பதும், அந்த கூட்டத்தை உடைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள், இதே மாதிரி 3ஆம் தர பேச்சாளர்கள் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணாங்க. எத்தனை வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? யாராவது சீமானவர்களை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா உடனே மைக்கை கொண்டு நீட்டிடுவாங்க. அப்படியே விட்டு சீமானவர்களை பற்றி நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்களா, ஏதாவது சொல்லுங்க, அவர் தப்பாக பேசுங்க, அந்த கட்சியிலேருந்து நாங்கள் விலகிட்டோன்னு சொல்லுங்கள், இப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, டெடிக்கேட்டடாக ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீமான் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு. என்னப்பா, அந்த சந்தைக்கு பெயரை காமராசர் சந்தையிலிருந்து கலைஞர் நூற்றாண்டு சந்தைன்னு மாற்ற போறீங்களாமே, இதெல்லாம் சரிப்பட்டு வரல, வராது அப்படின்னு சொல்லி முதலாவதாக எச்சரிக்கை கொடுத்தவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்த ஒரு தினத்துக்கு பின்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரே எச்சரிக்கை கொடுக்கிறார், அப்படி பெயர் மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. காமராசர் அப்படிங்கிற பெயரை நாங்கள் மாற்றப் போறது கிடையாது, அந்த சந்தையினுடைய பெயர் காமராசர் சந்தை தான். இதுதான் மாற்றம், இதுதான் தேவை. ஒரு வரலாற்றை அழிப்பதற்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு ஷார்ட்ஸ் பேசியிருந்தேன், ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் சொல்லிடுறேனே. பராசக்தி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சினிமா லவ்வர்ஸுக்கும் யாருடைய முகம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பராசக்தி அப்படிங்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். ஸோ பழைய பராசக்தியை மறந்துட்டு புது பராசக்தி ஹீரோவை பற்றி பேசுவாங்க. புது பராசக்தியில் இருக்கக்கூடிய கதை, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, பழைய பராசக்தி அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன், செவாலிய சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையும், அந்த படம் இருந்ததே புதிய டீமுக்கு, புதிய யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாமல் போயிடும். அப்படின்னா இது ஒரு வரலாற்று அழிப்பு, ஒரு சினிமா வரலாற்று அழிப்பு. ஓகே, நம்ம கடந்து போயிடலாம். இதே மாதிரி தான் காமராசர் அப்படிங்கிற கர்ம வீரர் காமராசர் அப்படிங்கிறவர் வாழ்ந்தாரு, அவர் நமக்கு நல்லது செஞ்சாரு, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட பல மடங்கு மேன்மையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்ற கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய வரலாற்றை அழிப்பதற்கு என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை. எங்கெல்லாம் காமராசர் அப்படிங்கிற பெயர் இருக்கோ அங்கெல்லாம் கருணாநிதி அப்படிங்கிற பெயர் இருக்கட்டும். உடனடியாக மாற்றுங்கள். காமராசர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கருணாநிதியின் பேரை மாற்றுங்க. அப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் கருணாநிதி பேருந்து நிலையம், வரக்கூடிய ஜென்ரேஷன் கருணாநிதி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிலையம், வரக்கூடிய ஜென்ரேஷன் கருணாநிதி கிரிப்டோ கரன்சி நிலையம் இப்படின்னு சொல்லி படிக்கும்போது எல்லாத்தையும் கருணாநிதி தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்கன்னா சரியாக இருக்கும்ல. அப்போ கர்ம வீரர் காமராசர் அப்படின்னு சொல்கிறதுலாம் யாருன்னே தெரியாமல் ஒரு ஜென்ரேஷன் வளர்க்கப்படும். இதுதான் வரலாற்று அழிவு. அழிவுன்னு சொல்கிறத விட அழிக்கிறார்கள். இப்படி அழிக்கக்கூடாது.
ஒரு தலைவர் இருந்தார், நமக்கு நிறைய நல்லது செஞ்சார் அப்படின்னா அவர் பேரில் ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த தலைவர் பெயரை மாற்றி அடுத்த தலைவர் பெயரை வைப்பதற்கான தேவை என்னன்னு கேட்டால் பிராண்டிங். இந்த பிராண்டிங் அப்படிங்கிறத திமுக செவ்வனே செய்வாங்க. எந்தெந்த இடத்துல கருணாநிதி அவர்களுடைய பெயர் வைக்க முடியும், கருணாநிதி அவர்களுடைய அம்மா பெயர் வைக்க முடியும், அவங்களுடைய ஆட்சி பெயர் வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வைப்பாங்க. அப்போ இந்த பிராண்டிங் செய்கிறத எதிர்த்து கேள்வி கேட்டால் நம்மளை அரசாங்கத்துக்கு எதிராக ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் அரசாங்கத்துக்கு எதிராகவே பேசலை, நான் காங்கிரஸுக்காக பேசிகிட்டு இருக்கேன்யா. சத்தியமாக சொல்லப்போனால் இந்த வீடியோவை ஷார்ட்ஸாக எடுத்து காங்கிரஸ்காரங்க தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன, இந்த வீடியோவை நாம் தமிழர் கட்சி தான் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணாங்க, விக்கி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி. இங்கே காமராஜர் அப்படிங்கிறவர் காங்கிரஸினுடைய சொத்து, தமிழ்நாட்டினுடைய சொத்து, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றளவும் தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு மனிதன் தான் காரணம், அவர் கர்ம வீரர் காமராஜர் தான். அப்படிப்பட்ட மனிதனுடைய பெயரை மாற்றப் போகிறார்கள் சொன்ன பிறகும் கூட காங்கிரஸ்ல ஒரு தலைவர் கூட அது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கான தெம்பும் திராணியும் இல்லாமல் போனது அப்படிங்கிறது கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு ஏற்பட்ட இழுக்கு. எனிவே பேரன்களாகிய நாங்க அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறத இப்போ செய்து காண்பித்து விட்டோம். அதற்கான கிரெடிட்டை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை என்ன, கர்ம வீரர் காமராஜருடைய பெயர் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி நாட் ஓன்லி காமராஜர், நாளைக்கு பேரறிஞர் அண்ணா வச்சுக்கோங்க, நான் அதை நாளான்னைக்கு பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற அந்த பெயரை மாற்றி உதயநிதின்னு வைக்காதீங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் வேறொரு பில்டிங் கட்டுறீங்களா, அதுக்கு நீங்கள் உதயநிதினோ இல்லாட்டி இன்பநிதினோ இல்லாட்டி ஸ்டாலின் அப்படின்னோ எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் இருக்கக்கூடிய மக்கள் பழக்கப்படுத்தின மக்கள் வரலாற்றை படிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய இடங்களை பெயர் மாற்றம் செய்து வரலாற்றை அழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு நார்மலான பர்சன் பேச வேண்டிய வேலை தானே. இதெல்லாம் பற்றி டிவி டிபேட் பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு டிவி டிபேட் எதை பற்றி இருக்கும் தெரியுமா? பாராளுமன்றத்தில் தமிழர்களை அன்எஜுகேட்டட் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதா இன்னைக்கு டிவி டிபேட் ஷோவா இருக்கும். பட் அங்க நடந்தது என்ன தெரியுமா? Tamil Nadu government has ready to sign an MOU with Government of India for accepting PM Shri. They came to the honorable member who raised the question. She also came to see me with honorable Education Minister of Tamil Nadu. They agreed. They went back. They have a U-turn. டிஎம்கே எம்பிஸ் இனி பார்க்க வந்தாங்க. பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்தில் நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான கையெழுத்து போடுறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்து போடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க திடீர்னு இப்படி யூட்டர்ன் அடிச்சிட்டாங்களே. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக அவங்க இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் 3வது மொழி கற்பதை அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் விரும்பவில்லை. திமுக எம்பி இப்படிலாம் நீங்க அன்சிவிலைஸ்டா இருக்கீங்க இப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இதை உடனடியாக நம்முடைய மீடியாக்கள் எப்படி மாற்றிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. சரிதான், ஒட்டுமொத்தமான தமிழர்களை அப்படின்னு சொல்லலை. பட் இந்த தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை சொன்னதுனால நாமும் அதில் உடன்படுகிறோம். தமிழர்களை நீங்கள் சொன்னது தப்பு தான். ஆனால் அதே மாதிரியான ஒரு தவறை நம்ம ஊர் எம்பிக்களும் செஞ்சுருக்காங்க. சார் நீங்கள் ஏன் சார் இந்த பிஎம் ஸ்ரீ அதில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க? கேட்டால் நாங்கள் கையெழுத்து போடுறோம் தான் சொல்லியிருந்தோம், அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் சொல்கிறத நாங்கள் நம்புறது? அப்போ கடைசி வரை நாங்கள்லாம் இப்படியே தான் இருக்கணும், யாரை நம்புறதுனே தெரியல தாசண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அடுத்ததா சீமான் அவர்களுடைய ஸ்பீச். தொப்பி போட்டு ஏமாற்றக்கூடிய நபர் நான் கிடையாது. என் வீட்டுக்கு இஸ்லாம் நண்பர்கள் நோயம்பு கஞ்சை அனுப்பி விட்டுருவாங்க, நாங்கள் குடிப்போம். தொப்பி போட்டு அவங்க கூட ஒரு நாள் மட்டும் நோயம்பு இருந்திருக்கிற மாதிரியான அந்த நடித்தல் எனக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இதே மாதிரி இன்னொரு தலைவன் இருந்தான். அந்த தலைவனுடைய பெயர் தான் விஜயகாந்த். மனுஷன் நெத்தியில் வச்சிருக்கக்கூடிய அந்த திருநீரை அழிக்கவே மாட்டார், எங்கே போனாலும் சரி. ஆனால் அதே நேரத்தில் அந்த மனுஷன் மாதிரி மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத பேணியது வேற யாருமே கிடையாது. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அவருக்கும் இஸ்லாம் நண்பர் அவருக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட் வருது. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருந்தார். ஆகவேதான் இது போன்ற பேரணி மாநாடுகளுக்கு கூட அவர்களால் அனுமதி தர முடியவில்லை. சமூக நீதி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வையும் தாண்டி மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதன் மூலம் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். வெறுமனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அணுகக்கூடிய அணுகுமுறையாக இருக்காது. இந்த பேரணி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான பேரணி, ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிலாம் முட்டு கொடுக்க முடியுமோ
அந்த பக்கம் முட்டு, லெஃப்ட் முட்டு, ரைட்டு முட்டு, டாப் முட்டு, பாட்டம் முட்டு, எல்லா பக்கமும் முட்டு கொடுக்குறாரு ஆளும் கட்சிக்கு. நம்ம சமூக நீதியை சார்ந்தவங்க தான் நம்ம ஒன்றா இருக்கோம், இப்போ ஆட்சி செய்கிறோம், நம்ம கூட்டணி வச்சுருக்கோம், ஆனாலும் மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காததை எப்படி மக்களிடம் சொல்லி புரிய வைக்க போகிறோம்? சார், நீங்கள் சொல்ல வேண்டியது மக்களிடம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடாது, அதை ஆளும் கட்சி விரும்பவில்லை, திமுக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கணும். ஒரு தைரியமான ஒரு மக்கள் தலைவனாக இருந்திருந்தீர்கள் என்றால் இதை நீங்கள் பேசியிருக்கணும். மத நல்லிணக்கம்னா என்னங்க? அந்த மதம் பெருசு, இந்த மதம் சின்னது, அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இதை செய்யணும், இந்த மதத்தை சார்ந்தவங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு பேசுறது எல்லாமே தப்பு தான்ப்பா. எல்லா மதமும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு பேசுறது தானே மத நல்லிணக்கம். இதை சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இப்படி ஒரு பேரணியை நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த அனுமதியை மறுத்து இருக்கிறது திமுகவினுடைய அரசாங்கம். அப்போ திமுகக்கு என்ன தேவை? மத நல்லிணக்கம் வரணுமா வேண்டாமா? போட்டு உடைக்க வேண்டியதானங்க. முட்டு கொடுத்து முக்காவாசி திமுக காரனா மாறினவங்க இன்னைக்கு முழு திமுக காரனா மாறி நிற்கிறீங்களே திருமாவளவன் அவர்களே. முழு சந்திரமுகியா மாறி இருக்க உன்னுடைய பொண்டாட்டி கங்காவை பார் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. இதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகமும் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. திமுகவினுடைய இரட்டை வேடம் மெல்ல மெல்ல கரைந்து வருகிறது, உண்மையான முகம் வெளியில வருது. மத நல்லிணக்க மாநாட்டுக்கு கூட அனுமதி கொடுக்காத திமுக எப்படி மத நல்லிணக்கத்தை பேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டிருக்காங்கப்பா. நான் கேட்கல. இதெல்லாம் விட இன்னும் 4-5 படத்தை எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு வெட்டு சம்பவம். ஒரு வெட்டுனா சாதாரண வெட்டு கிடையாது. 3 சிறார்கள் சேர்ந்து ஒரு சிறுவனை வெட்டியிருக்காங்க. 11வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை பஸ்ஸை நிப்பாட்டி, நீ எங்களை மீறி அடிச்சிருவியால, நீ எங்கள் கபடியில் தோக்கடிச்சிருவியால அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை, கபடியில் வந்த பிரச்சனையாக சொல்லப்படுது. ஆனால் வன்னியரசு அவர்கள் யார் தெரியுமில்ல, விசிகாவினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினர், திருமாவளவன் அவர்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். நான் உடனடியாக அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்ட உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை ஏதோ முந்தானத்து ஏதோ விளையாண்டுருக்காங்க, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். காதல் பிரச்சனை ஏதாவதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவருடைய புத்தி எங்கே போகுது பார்த்தீங்களா? இந்த பிரச்சனை ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதும், உடனடியாக இதில் காதல் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொல்கிறாரு பாருங்க. காதல் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்றீங்க? உடனடியாக அடுத்த கேள்வி கேட்குறார் வன்னியரசு அவர்கள். பொதுவாகவே சவுத்து பக்கம், அதாவது நம்ம ஊர் பக்கம்லாம், இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த ஊர்லேருந்துலாம் நம்ம வெளியில் போய் எங்கேயாவது, இப்போ சென்னையில் போய் நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னா எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரணும். சவுத்து பக்கமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த சவுத்து பக்கம் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே ஜாதிய மனநிலைமையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாரு வன்னியரசு அவர்கள். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? இது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், திருநெல்வேலி காவல்துறை அதிகாரிகள், ராமநாதபுரம், ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுதா? நீங்கள் எல்லாருமே ஜாதிய ரீதியிலான அடிப்படைவாதிகள் தான், அவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வன்னியரசு அவர்கள் ஒரு குற்றத்தை வைக்கிறார். நம்ம வைக்கல, ஆளும் கட்சியினுடைய மிக முக்கியமான கூட்டணி கட்சியை சார்ந்த ரொம்ப முக்கியமான நபர் வைக்கிறார். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாருப்பா மனுஷன். வேற லெவல் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இதற்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் விட ஒரு சூப்பரான விளக்கம், விக்ரமன் அவர்கள் பெண் வேடமிட்டு ஒரு ஃப்ளாட்ல ஓடி போன ஒரு வீடியோ. பாலிமர் நியூஸ் அதை வெளியில் கொண்டு வராங்க. பாலிமர் நியூஸ் வெளியில் கொண்டு வரும்போது அறம் வெல்லும் அப்படின்னு சொன்ன விக்ரமன் அவர்கள் அடுத்த ஒரு ட்வீட் போடுறாரு. அது சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோ, அதை நாங்கள் சொல்லிட்டோம், உடனடியாக பாலிமர் நியூஸ் அதை வெளியில் விட்டுட்டாங்க, டிலீட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் இதை பரப்பினார்களோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் வழக்குகளை தொடர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், இன்று அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை சொல்கிறாங்க. சோ அப்ப நான் வந்து மதுரையில இருக்கனால நான் அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன். ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படிங்க 2 நிச்சயம் இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம். அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் கூட்டிருந்தேன். அது விக்ரமன் வீடு கிடையாது, அது என்னோட வீடு. நான் ஊருக்கு போயிருந்தனால ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு நாள் இருந்தேன். நான் அது வீடு மட்டும் இருந்தது. அப்ப அவர் அங்க இருந்தார். அது விக்ரமன் இருந்த ஃபிளாட் அப்படின்னு சொல்றாங்க கிடையாது. நான் ஊருக்கு போயிருந்த போது விக்ரமன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அந்த ஃபிளாட்டுக்கு வந்திருந்தாரு. முதல் விஷயம், விக்ரமன் அவர்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து தங்கி இருக்கார் அப்படின்னா அவருக்கு வேற எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த 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 ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கார். ஏன்னா நான் ஊரில் இல்லை, அந்த ஃப்ளாட்டு பூட்டி இருந்துச்சு, அதனால் விக்ரமன் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். சரி, நான் மதுரையில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்ததாக அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் மதுரையில் இருக்கும்போது ஒரு படம், அந்த படத்தில் நீங்கள் பெண் வேடம் இட வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன். அப்போ முடியுமான்னு கேட்டபோது கொஞ்சம் தயங்கினார். இல்லை நீங்கள் இதை செஞ்சால் தான் இப்படி நடிக்க முடியும்னு சொன்னனால நான் சொன்னதற்கு இணங்க அவங்க ஒரு ஷூட்டிங் ஒரு வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிருபர்கள் கேட்குறாங்க, அங்கே கேமராவே இல்லைங்க, அது ஷூட்டிங் வீடியோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அது ஷூட்டிங் வீடியோ கிடையாது, ஷூட்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரி புகார் வைக்கிறேன். சொல்றேன், ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோ, அது ஷூட் கிடையாது. ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். இல்லை எனக்கு புரியலை.
பொதுவாக இந்த யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் இந்த ப்ராங்க் வீடியோஸ் செய்வானுங்க தெரியுமா? அவங்க என்ன செய்வாங்க, பப்ளிக்கு நியூசன்ஸாக இருப்பாங்க. போகிற வர பப்ளிக்ஸை அடிக்கிறது, அவங்க மேலே எதையாவது பலூனை தூக்கி எறிகிறது. என்னன்னு கேட்டால் ப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சு ஒரு வெளுக்கணும்னு தோணும். ஏண்டா மனித வாழ்க்கையிலேடா ப்ராங்கை போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கோபம் வருமா வராதா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நாங்கள் சினிமா எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்தாங்களாம். அந்த ரிஹர்சல் வீடியோவில் இவர் பெண் வேடம் இடுவாராம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு பாலியல் ரீதியான ஒரு ஒரு ஏதோ ஒன்று செய்வாராம். அதற்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை பொறி வச்சு பிடிப்பாங்களாம். அப்படி பொறி வச்சு பிடிச்சது ஒரு சினிமா சம்பந்தமான செய்தி அப்படின்னு சொல்லி இவங்க விளக்கம் கொடுப்பாங்களாம். இந்த விளக்கம் தான் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே இதை நம்புங்க. இது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட பட் ஷூட்டிங் வீடியோலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி டெமோ பார்த்துருக்காங்க. அப்போ காவல்துறை எப்படி விசாரிக்க வேண்டும் என்றால், இப்படி நியூசன்ஸ் செஞ்சுருக்கீங்களே, அப்போ யார் வேணாலும் சினிமா எடுக்கிறோம் அப்படிங்கிற பெயரில், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் பெண் வேடம் போட்டு ஒரு ஆணுக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை வேணாலும் கொடுக்கலாமா? இது சரியா இல்லையா? இது தப்பு தானே? தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த கேள்வியை தானே கேட்டிருக்கணும் எல்லாரும். இல்லை, இந்த கோணத்தில் யாருமே யோசிக்கலையா? எனக்கு புரியலை. அப்போ தப்பு செஞ்சவங்க ஒரு நேரத்தில் அது சினிமா ஷூட்டிங்ப்பா, அது ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்ப்பா, அது அனிமேஷன் பண்ணுறதுக்காக, நான் அந்த கோச்சடையான் மாதிரி அனிமேஷன் பண்ணுறதுக்காக நடந்த ஷூட்டிங்ப்பா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. ஸோ நீங்கள் செலிப்ரிட்டியாக இருந்து நீங்கள் அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பணும். நாங்கள் சாதாரண ஒரு யூடியூபராக இருந்து நாங்கள் ப்ராங்க் எடுக்க போனால் எங்களை மட்டும் புடனியில் போட்டு அடித்து அனுப்புவீங்க, இல்லாட்டி காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணுவாங்க. எங்களுக்கு புரியலை. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே? இதை கேள்வி கேட்டால் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்காதடா தம்பி. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.